என் பொண்டாட்டியன்னா தூக்குவை யாரு கேக்குறது? ஐயோ சொல்லாதீங்க. ஐயனார் துணையில அடுத்து வரும் காலங்கள்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி போடா அருவால அப்படிங்கிற மாரி, அடே நடேசனுக்கு முன்னாள் காதலி வந்து நிக்கிறாயா! அடடடடடா! ஏற்கனவே பல்லவன் அம்மாவோட சேர்த்து கனெக்ட் பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டாய்ங்க. ஆனா அவன் ஒரு ராமச்சந்திர மூர்த்தியா வாழ்ந்திருக்காருன்னு அப்புறம் தான் நிலா துப்பு துலக்குனாங்க. இப்ப பார்த்தா முன்னாள் காதலி. சரிங்க. அதெல்லாம் காதலிக்காலாம் காதலிச்சாங்க அப்படிங்கிறக்கால்லாம் ராவணன்னு சொல்ல முடியாதுங்க. காதல் இல்லாதது யாருங்க உலகத்துல இருக்கிறாங்க? அ ஒரு பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? "காதல் என்பது பொது உடைமை" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சிலர் தப்பி பொறக்கலாம். இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா, காதலிக்காதவனுங்க இருக்கோம் அப்படின்னு யாராவது கொம்பு சீவிட்டு வந்து நின்னால் நின்றுவாங்க. அதனால நம்ம உஷாரா ஒரு சிலர் இருக்காங்கன்னு சொல்லிக்கிருவோம். ஏன்னா, ஒரு பொண்ணு போட்டுச்சு பார்த்தீங்களா? அங்கன்வாடிய எல்லாரும் மொத்தத்துல எல்லாருமே திருடராளுகன்னு போட்டுட்டு மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? ஒரு ஆளு ஒரு இடங்கள்ல நல்லவங்களும் இருக்காங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதாங்க இந்த காலத்துக்கு போகணும். இல்லைன்னா அவ்வளோதான். இப்ப அந்த பொண்ண கைது பண்ணி கௌசி, விஜே கௌசி உள்ளார இருக்குதுங்க இப்ப. அதனால அதனால தான் தப்பிச்சுக்கிட்டு இப்ப எதோட விட்டு லவ் பண்றது. எல்லாரும் லவ் பண்ணாங்க. எல்லாருக்கும் முன் லவ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சிலர் லவ் பண்ணாம இருக்கலாங்க, இருப்பாங்க. 1, 2 எங்க ஊர்ல இருக்காங்க. இது நான் தப்பிக்கிறதுக்காக சொல்லல. நான் நிஜமாவே சொல்றேன். அவங்கலாம் ஜடம் மாரி இருக்குதாங்க. "எப்புட்றா நீங்கலாம் லவ் பண்ணாம இருக்கீங்களான்னு?" கேட்டே விட்டுருக்காங்க எங்க ஊர்லலாம். அந்த மாரி இருக்கலாம்னு நெனச்சா, நடேசன் லவ்வும் பண்ணியிருக்காரு. நிலா ஆச்சரியப்பட்டு போகுது. "நீங்களா? லவ் பண்ணீங்களா? அதென்ன நீங்களா? லவ் பண்ணீங்களா?" நடேசன் எப்படி பேசுவாரு தெரியும் தானே? "அ அ நான் லவ் பண்ணக்கூடாதா? எனக்கு என்னம்மா? அந்த காலத்துல நான் ஆண் அழகன் தெரியும்ல?" "ம், ம். தெரியுது. அப்புறம் கதைய சொல்லுங்க. அப்புறம் உங்க ஆள்ட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க?" அப்படின்னு உட்காந்துருது. "ஏம்மா படம் ஓடிட்டு இருக்கு. இங்கே வந்து உட்காந்து என் கதைய கேட்குற? சொல்லுங்களேன். ரியல் கதை கேட்க ஆசையா இருக்கு. சொல்லுங்க." அப்படிங்கிறாங்க. அட நானும் அந்த பொண்ணும் அப்படி இப்படின்னு சைட் அடிச்சுட்டு தான் இருந்தோம். நான் அந்த பாதையில போகையில கரெக்ட்டா இங்க தண்ணி பைப் இருக்கு. தண்ணி தூக்கிட்டு குடத்த எடுத்துட்டு வந்து நிப்பா. நான் எப்படா போவேன்னு கரெக்ட்டா பார்த்துக்கு நிப்பா. நானும் ஐயோ! நமக்காக ஒருத்தி நிக்கிறாளேன்னு ரொம்ப நாளா நான் கண்டுக்கவே இல்ல. அய்யய்யோ! அப்புறம் அப்படிங்கிறாங்க. என்ன அய்யய்யோ! அப்புறம்னா, இல்ல நான் ஒரு இன்வால்வா கேட்கிறேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சூப்பர். ஐ அப்ரிஷியேட் யூ மா. இப்படித்தான் இருக்கணும் கதை கேட்டா. ஏன் மத்தவங்கலாம் எப்படி கேட்பாங்க? அட ஏம்மா கதை கேட்டா ஒண்ணு தூங்கி விழுகும். அப்படியா? என்ன சொன்ன? அப்படிம்பாங்க. நீ தான் சூப்பரு. நான் எதோட விட்டேன்? தண்ணி குடத்த தூக்கிட்டு வந்து நிக்கும். கரெக்ட்டுமா, கரெக்ட்டுமா. இப்படி பார்க்கையில நான் இறங்கிட்டேன். ஒரு நாள் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. எதுக்கு? லாரிக்கு வண்டிக்கு ஊத்ததாம்மா. அந்த புள்ள குடத்தையே குடுத்துருச்சு. "எப்படிங்க குடத்தையே குடுத்துட்டீங்க?" அப்படின்னு கேட்டேன். சரி, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? "அம்மா அந்த பொண்ணு இல்லம்மா, என்னோட ஆளு." "சரி சொல்லுங்க அங்கிள்." அந்த பொண்ணு இருந்துட்டு, "உங்களுக்கு குடத்து தண்ணி மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னையவே தருவேன்." அப்படின்னு சொல்ல, தண்ணி தாம்மா நாங்க இதுக்கு ஊத்தணும்." அப்படின்னு சொன்னேன். அந்த பொண்ணு ஒரு மாரியா பாத்துச்சு. சரி. நீங்க கரெக்ட்டா தானே அங்கிள் சொல்லியிருக்கீங்க. அத கேளு. நான் தண்ணி தான் ஊத்தணும். எண்ணெயெல்லாம் ஊத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன்." உடனே அந்த பொண்ணுக்கு சிரிப்பும் வந்துருச்சு, வெட்கம் வந்துருச்சு, கோவம் வந்துருச்சு. "என்ன அங்கிள் சொல்றீங்க?" ஆமா. சிரிப்பு வந்து பட்டுன்னு சிரிச்சிருச்சு. அப்புறமா கோவம் வந்துருச்சு. "அது என்ன? நான் எண்ணெயே தருவேங்கிறேன். நான் ஒண்ணும் எண்ணெய் தரேன்னு சொல்லல." அப்படின்னு சொல்லிருச்சா. நானும் காமெடிக்கு தான் சொன்னேன்னு சொன்னேன். உடனே வெட்கம் வந்துருச்சு. வெட்கத்துக்கு அப்புறம் காதல் வந்திருக்கணுமே. "ஆமா நிலா" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா நாங்க லவ் பண்ணிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவைங்க எல்லா காதலையும் சேர்த்தா வைப்பாய்ங்க. வேற ஆளுக்கு கட்டி குடுக்குறேன்னு சொல்லிட்டு கட்டி குடுத்துப்புட்டாய்ங்க. நானும் தேவதாசன் நானும் ஜாதி தானடின்னு வந்துட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ண தொந்தரவு பண்ணக்கூடாதும்மா. எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொன்னா தான் நம்ம ஆண் வர்க்கத்துக்கே நல்ல ஒரு மதிப்பு தெரியுமா? அங்கிள் சூப்பர் அங்கிள் நீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்க்கவே இல்லையா? பார்த்தேன். மறுவீட்டப்ப நான் அதே பாதையில போகையில அதே இடத்துல நின்னுச்சு. இனிமே பார்க்கக்கூடாது. நீ அடுத்தவன் ஒரு அடுத்தவன் காதலி. அடுத்தவன் காதலி தான் பொண்டாட்டி ஆகலாம். ஆனா, அடுத்தவன் பொண்டாட்டி காதலி ஆக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாக்கியராஜ் சார். அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். கை கழுவிட்டேன். ஆனா, இப்ப தாம்மா பார்த்தேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆமா. என்ன பண்ணிட்டு இருக்கு? இட்லி வித்துட்டு இருக்காப்பா. இட்லி வித்துட்டு இருக்காங்க. நானும் அங்க 2 பேர்ட்ட கேட்டேன். ஆ என்ன சொன்னாங்க? கஷ்டப்படுற பிள்ளையாம். புருஷன் இல்லையாம். தனியா தன்னந்தனியா தவிச்சுட்டு இருக்கான். அச்சச்சோ! அப்புறம் பார்த்தோனே எனக்கு மனசே கேட்கல. அதான் வந்துட்டேன். என்ன அங்கிள் இப்படி சொல்றீங்க? உங்க காதல் அப்ப கைகூடுற நேரம் வருதா? என்னம்மா நீ சொல்ற? ஆமா அங்கிள். 2 பேரும் சிங்கிள் தானே! கட்டிக்கலாம்ல, சேர்ந்து வாழலாம்ல. இந்த வீட்லயும் பொண்ணு இல்லைங்கிற குறை போயிரும். எனக்கும் மாமியார் சண்டை போடணும்னு ஆசையா இருக்குல்ல. ஆசைய பாரு. நீ மாமியார் சண்டை போடணுங்கிறக்காண்டி என்ன ராவணன் ஆக்குறியா என்ன? அங்கிள் கல்யாணம் தான் நான் முறைப்படி பண்ண சொல்றேன். அட நீ போ அப்படிங்கிறாங்க. போங்க அங்கிள்.
இங்க சோழன் வராரு. சோழன், "நிலா என்ன பண்ற?" சும்மாதான் சாப்பாடு குடுத்துட்டுல வா, அங்க நான் ஒத்தையா படம் பார்க்க முடியல." "என்னது ஒத்தையாவா? அங்க உள்ளவங்கலாம் அங்கலாம் ஆள வந்து நீ பாரு. ஆளும் இல்ல, ஒண்ணும் இல்ல." "எங்கே போனாங்க?" அப்படின்னு பார்த்தா, அம்புட்டு தலான்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்குதுங்க. கொறட்ட விட்டு. "ஐய்யய்யோ! என்ன இப்படி?" அப்படிங்கல. "ஆமா, அப்படித்தான். உட்காரு" அப்படின்னு புடிச்சு இழுத்து உட்கார வைக்கிறாரு. அப்படியே மேல்ல சாயிறாங்களா, படம் அப்படியே ரம்மியமா ஒரு காதல் சீன் போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பார்க்குறாங்க. "ஏன் இப்படி என்னை விட்டு விட்டுட்டு போற நிலா? என்னால நீ உன்னைய பார்க்காம இருக்க முடியல தெரியுமா?" "சாரி சோழன். அப்பாவோட லவ் ட்ராக் ஒண்ணு ஓடுச்சு. அவங்களோட எக்ஸ் வந்திருக்கான் பார்த்தாங்களாம். அவங்களுக்கும் தனி மரமா. கட்டி வச்சுருவோமா? இங்க இருக்கட்டுமா?" "ஐயா! ஆத்தா நம்ம ரூம் போயிரும். நீ சும்மா இரு." "ஏன் சோளா இப்படி செல்ஃபிஷ்ஷா இருக்கியே?" ஐய்யய்யோ! நல்ல மூட்ல இருக்கா. இவளுக்கு எஸ் எஸ் சொல்லிருவோம் அப்படின்னு மனசுல நெனச்சுட்டு, "அ ஆமால்ல. அப்படிலாம் நெனைக்கக்கூடாது. பாவம் தானே அப்பா?" "ஆமா சோளா. நான் நெனச்சேன் நீங்க பாவம்ன்னு தான் நானும் நெனச்சேன். உங்களுக்கும் தோணுதா?" "ஆமா நிலா. நீ சொல்றது தான் கரெக்ட்டு. நான் இன்னும் ஒண்ணுமே சொல்லலையே." "அதான் சொன்னியே. அதான். நான் என்ன சொன்னேன்?" நிலா நீ அப்பா லவ்வ சேர்த்து வைக்க நினைக்கிற. அதானே?" அப்படிங்கிறாங்க. சேர்த்து வைப்போம். நம்மள மாரி தானே அவங்களும். சேராத காதல் சொர்க்கத்திலேன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கேயே நரகத்துல சேரப்போகுது. என்ன சோளா இப்படிலாம் பேசுறீங்க?" "ஆமா. அப்போ இங்க சேர்ந்த காதல் பூரா நரகமா?" அப்படிலாம் நான் சொல்லல. இருந்தாலும் என் தேவதையோட நான் இருக்கிறது எனக்கு சொர்க்கம் தான்." அப்படின்னு உதட்ட பிடிச்சு கிள்றாரு. கைய பிடிக்கிறாங்க. முத்தம் குடுக்குறாங்க. படத்த பாருங்க சோழன்" அப்படிங்கிறாங்க. அட படமா பார்க்கறதுக்கு நான் உட்கார்ந்தேன். என் பொண்டாட்டிய பார்க்கறதுக்கு தான் நான் உட்கார்ந்தேன்." அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க. டப்புன்னு என்ன பண்றாரு, மடியில படுத்துறாரு. "சோழன் என்ன? நீ சும்மா இரும்மா. நீ எனக்கு பாப்கார்ன் எடுத்து ஊட்டுவீங்களாம். நான் தின்னுகிட்டே பார்ப்பனாம். சரி. நான் ஊட்டுவேன். நீங்க அதுக்கப்புறம் தின்னுட்டு சமத்தா பார்க்கணும். ஓகேவா?" "ஓகேடா" அப்படின்னு சொல்ல ஊட்டி விடுறாங்க. இவங்க ஊட்டிட்டு அங்கிட்டு பார்க்குறாங்களா, படத்த பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சோழன் நிலாவே பார்க்குறாரு. ஊட்டுறதுக்கு பார்க்குறாங்க. இங்கிட்டு மூக்கு பக்கம் போயிருது. ஆன்னு இப்படி கைய நீட்டுறாரு. "என்னம்மா என்ன பார்த்து ஊட்டுமா." "ஓ! சாரி சோளா" அப்படின்னு வாயில ஊட்டிட்டு நிமிர்றாங்க. அப்புறம் எதார்த்தமா குனியிறாங்க. இவரு நிலாவையே வச்ச கண்ணு வாங்காம பார்க்குறாரு. "என்ன சோழன்? படத்த பாருங்க." "ஆ அதெல்லாம் இல்ல. என் பொண்டாட்டி சமத்தா தின்னுகிட்டே பாருன்னு சொல்லியிருக்கா. அதனால தான் நான் உன்னையே பார்த்துட்டு இருக்கேன்." "ஹலோ! ஐயோ! நான் படத்த பார்க்க சொன்னேன். என்ன பார்க்க சொல்லல." அப்படிங்கிறாங்களா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டி முகமே ஒரு படம் தான். இத பார்க்கறக்கே 10 கண்ணு வேணுமே. அதுல அந்த படமாவது, மண்ணாவது. என் அழகுடி உன்ன அப்படிங்கல. "என்ன? என்ன? உன்னைய அப்படியே ரசிச்சு, ரசிச்சு கொஞ்சணும் நிலா" அப்படிங்கிறாங்க. சும்மா போங்க சோலா வெக்கம் வருது." "ஏன் நிலா எனக்கு ஒரு டவுட்டு." "என்ன? என்ன படம் பார்க்க விடுங்க. ப்ளீஸ் இந்த டவுட்டுக்கு மட்டும் சொல்லேன்." "என்ன?" "அ உன்ன பெத்தாய்ங்களா? இல்ல செஞ்சாய்ங்களா?" செஞ்சு பெத்தாய்ங்க போங்க." அப்படிங்கிறாங்க. "என்ன நிலா? நான் கேட்கறதுக்கு சொல்லு." "என்னங்க இதெல்லாம்? பெத்தாங்க தான். இது கூட தெரியாதா?" "அது இல்ல. உன்னைய பார்த்தாலே எப்படி அழகு தெரியுமா? அந்த புருவம், அந்த மூக்கு, நெத்தி அழகு ரதி தேவதை தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. ஐயோ! ஏன் உங்க அப்பனுக்கு பிறந்த பிள்ளை மாரி இல்லையே! எங்கேயும் தத்தத எடுத்துட்டு வந்துட்டாய்ங்களா? அப்படிதான் எனக்கு தோணுது. உங்கள எங்க அம்மா அழகு தெரியுமா? அது என்னமோ என் மாமியார் அழகு தான். என்னது? மாமியார் அழகா? அப்ப நான் அழகு இல்லையா? ஏய்! என்னடி அப்படி போனா இப்படி வர்ற? நீனும் வர வர வானதி மாரி ஆயிட்ட. அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் மாமியார் அழகுன்னு சொன்னா, நிலா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அழகு, அம்மா மாரி பொறந்தேன்னு சொன்ன. நீ சொன்னது சொன்னா. நீ என்ன சொல்றியோ, எஸ் சொல்லி பழகணும்னு நான் என் மனசாட்சி பிரகாரம் நடக்கிறேன். பொண்டாட்டிகிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னா, நீ கருப்பு கலர பார்த்து வெள்ள கலர்ன்னு சொன்னா, நான் ஆமான்னு சொல்லணும். அப்பதான் என் வாழ்க்கை சிறக்கும்னு என் ஓனர் சொன்னாரு. அது மாரி சொன்னா, நீ என்னன்னா, நீ போ, நீ போ அப்படிங்கிறாங்க. சரி, சரி. நீ எப்பவுமே ஒரு புருஷன், பொண்டாட்டி மட்டும் தான் அழகுன்னு சொல்லணும். அடுத்தவங்க, மாமியார் இவங்கலாம் அழகுன்னு சொல்லக்கூடாது. அப்ப நீ சொன்னது நான் சொல்லுவேங்க 1000 வேணாலும். ஆத்தாடி, ஆத்தாடி! நீ சரியான ஆளுகதாம்மா. இந்த பொம்பளைங்கலாம் நம்பவே கூடாதும்மா. அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ போ நீ படத்த பாரு அப்படின்னு கைய எடுத்து கட்டிக்கிறாரு. கழுத்துக்கு அடியில வச்சுக்கிறாரு. அப்புறம் ஒரு விரல் எடுத்து அப்படியே நகத்த கடிக்க, "என்ன பண்றீங்க?" அப்படிங்கிறாங்க. "என் பொண்டாட்டி விரல கடிக்கிறேன்." "எதுக்கு? நான் கடிக்க சொன்னனா?" "என்ன நிலா ஒண்ணொண்ணுக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு போ, நான் போறேன்." அப்படின்னு எந்திரிக்க, "சரி, சரி, சரி." அப்படின்னு புடிச்சு இழுத்து போடுறாங்க. இதுங்க எல்லாம் நல்லா தூங்குதுங்க. "அண்ணே, அண்ணே" அப்படின்னு சேரன பாக்க அவரு ஃபுல்லா தூங்குறாரு. படம் முடியிற மாரி இல்ல. "நம்ம போவோமா?" அப்படிங்கிறாங்க. "சரி ஆஃப் பண்ணிட்டு போவோம்." அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு மெல்ல அப்படியே இவங்கள இவங்கள அதாவது தாண்டி தாண்டி போறாங்க. "ஏங்க சாப்பிட வேணாமா? எல்லாம் தூங்கிட்டாங்களே." "தூங்கிட்டாங்க. இருந்தாலும் சமைச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம போய் படுப்போம். வாங்க போய் சமையல பார்ப்போம்." அப்படின்னு சமையலுக்கு போறாங்க. இட்லி ஊத்துறாங்க, சட்னி நறுக்குறாங்க, சட்னி எல்லாம் ரெடி பண்றாங்க. எடுக்கையிலே பார்த்தீங்கன்னா, "எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கு." அப்படிங்கிறாங்களா. சோளம் வந்துட்டு, "போட்டு குடிங்க." என்ன நீ போட்டு தா. நீ பாருங்க, நான் தான் வேலையா இருக்கேன்ல." "சரி, சரி விடு." அப்படின்னு டீ தூள் எடுத்து போடுறாரு, பால் எடுத்து போடுறாரு. "நிலா, எனக்கு இஞ்சி டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்குமா." அப்படிங்கல. "குடிங்க நானா வேணான்னு." "அப்ப இஞ்சி எடுத்து நச்சு போட்டுக்கட்டுமா?" "போட்டுக்கங்க. என்ன ஆள விடுங்க." அப்படின்னு இங்கிட்டு திரும்புனா,
டக்குன்னு இடுப்பு பிடிச்சு நறுக்குன்னு கிள்றாரு நிலா இடுப்ப. ஐயோ! அம்மா என்ன சோலா பண்றீங்க? ம் இ உன் இடுப்பு கிள்னேன். எதுக்கு என் இடுப்பு கிள்னீங்க? அங்க தானே இஞ்சி இருக்கு. அதான் எடுத்து தட்டி போடத்தான். என்னது இஞ்சியா? ஆமா, இஞ்சி இடுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? உன் இடுப்பு இஞ்சி இடுப்பு தானே. அதனால தான். ஐயோ! போ சோலா எனக்கு சிரிப்பு தான் வருது. என்ன ரொமான்ஸ் பண்றீங்களா? ஆமா, இந்த இடுப்பு இஞ்சி இடுப்பு தானே. அதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கிள்ள வர, நீங்க பாருங்க அடிப்பேன். அப்ப நீங்க டீ கேட்டதே என்னைய ரொமான்ஸ் பண்றதுக்கா? ஆமா. சரி, சரி போட்டுட்டீங்க டீ தூள்லாம். அத வடிகட்டி தாங்க குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வடிகட்டி குடுக்குறாங்க. 2 மடக்கு குடிக்கிறாரு. ஆஹா! சோளா சூப்பரா போட்டுருக்க. இந்தா நிலா குடி அப்படிங்கிறாங்க. வாங்கி குடிக்க, என்ன நிலா இப்ப நீ ரொம்ப மாறிட்ட. குடும்ப பெண்ணாவே மாறிட்ட. ஏன்? அப்ப நான் ஆரம்பத்துல இருந்து குடும்ப பெண்ணு இல்லையா என்ன? ஐய்யய்யோ! இல்ல நான் குடுத்த எச்சிலாம் குடிக்கிறியேன்னு சொன்னேன். நிலா உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு நிலா போ அப்படின்னு திரும்ப, சாரி, 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 சாரி. நான் சும்மாடா உரிமை இருக்கனால தானடா நான் மிரட்டுறேன். அப்ப பாத்தியா? முன்னாடிலாம் என்ன எவ்வளோ திட்டினாலும் ஏத்துக்குவ. இப்ப நான் திட்டுனோனே கோச்சுக்கிற. நான் போறேன் கோச்சுக்கிட்டு. ஐய்யய்யோ! அப்டிலாம் சொல்லாதீங்க நிலா. நீங்க என்ன தூக்கி போட்டு கூட மிதிங்க நிலா. என்னை கவச்சிங்க நான் சொல்ல மாட்டேன் நிலா அப்படின்னு இறுக்கிய கட்டி புடிச்சிடுறாரு. ஐயோ! விடுங்க. சோளா விடுங்க. சாப்பாடுலாம் எடுத்து வைக்கணும்ல. நோ, நோ முடியாது. 2 சுத்து சுத்திட்டு தான் அப்படின்னு 2 சுத்து சுத்திர்றாரு. அங்கிட்டு இட்லி எடுத்த வாக்குல இருக்கு. எல்லாம் மணக்க மணக்க அப்படியே கட்டி புடிச்சு மெல்ல இறக்குறாரு. அவங்க மார்போட முகத்தோட அப்படியே மெல்ல இறக்க, டப்பு 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 டப்புன்னு கை தட்டுறாங்க. என்னன்னு திரும்பி பார்த்தா, எல்லாரும் கிளாப் பண்றாங்க. படக்குன்னு இறங்கிறாங்க. "என்ன சோளா சேரா பாண்டி எப்ப எந்திரிச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நாங்க எந்திரிச்சுட்டோம். என்ன நடக்குது? இங்க கலைக்கூடமா? இல்ல சமையல் கூடமா?" 2ம் ஒண்ணு தான். இப்ப என்ன? என் பொண்டாட்டி தானே நான் தூக்குனேன்." பரவால்ல, பரவால்ல. சமாளிக்கிறதுல பெரிய ஆள்றா நீ. அப்பா பசிக்குது. அம்மா படம் முடிஞ்சிருச்சா என்ன?" "ம்ஹ்ம். நீங்கலாம் நல்லா கொறட்ட விட்டு தூங்குனீங்க. சரி உங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போலான்னு வந்தோம்." "அப்பா டேய் சமைச்சிருச்சுடா. வாடா, வாடா" அப்படின்னு சொல்லிட்டு தட்ட எடுத்து பல்லவனும் பாண்டியும் எடுத்து இட்லி எடுத்து போட சட்னி வைக்க, "டேய் சட்னி நான் வச்சேன்டா. எப்படி இருக்குன்னு பாரு." பார்த்தா அங்க டீ இருக்கு. "என்னப்பா டீ?" அது சோளன் தான். அதுவும் போட்டது." அப்படிங்கிறாங்க. வேக வேகமா எடுத்து குடிக்கிறாரு சேர. "சூப்பரா இருக்கே. நல்லா 2 பேரும் என்ஜாய் பண்ணி தான் சமைக்கிறீங்க போல இருக்கு. ஏன் சோளா? அப்ப இதுக்கு தான் தனியா போடணும்னு ஆசைப்படுறியா என்ன?" ஆமான்னு சொல்றதுக்கு திரும்புறாரு. நிலா பார்த்துட்டு இருக்கு. "ஐயய்யோ! இல்ல, இல்ல. எனக்கு இது சந்தோஷம் தான். இப்ப நீங்க எட்டி பார்க்கிறதும், நான் கட்டி பிடிக்கிறதும் நல்லா தான்டா இருக்கு. இது ஒரு விதமானது தான். என்னையெல்லாம் பிரிச்சுறாதீங்கடா என் பொண்டாட்டிட்டருந்து. நீ வா நிலா. இவைங்க நம்மள பிரிச்சுருவாய்ங்க." அப்படின்னு ஓட, "ஏங்க இட்லி?" "அதெல்லாம் உள்ளுக்க இருக்கு சாப்பாடு." "என்னது உள்ளுக்க இருக்கா? அடி வாடி" அப்படின்ட்டு நிலாவ தூக்கிட்டு ஓடிர்றாரு. உள்ளுக்க இருக்கிற சாப்பாடு என்ன சாப்பாடுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. வேற என்ன? கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறதா. அப்புறம் என்ன? அப்புறமா வந்து மெல்ல சாப்பிட போறாங்க. இவங்க என்ன வலிச்சு தொலைச்சா சாப்பிட்டு போறாய்ங்க. இவங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தான் பொறுப்பான அண்ணன் எல்லாம் தூங்க போவாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.